வணக்க மக்களே, ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்து ஸ்டைலில் கருவாடு தான் வந்து செய்ய போகிறோம். கூட்டுலாம் அரைச்சி கருவாட்டு குழம்பு தான் வந்து செய்ய போகிறோம். அதிகமாக பேசிட்டு வேணாம், வாங்க வீடியோவில் போகலாம். தக்காளி, இஞ்சி சீவி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம், பூண்டு, அப்படியே கூடவே பார்த்தீங்கன்னா தேங்காயும் எடுத்துக்கலாம். ஸோ இது கூட புளி சேர்த்த போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், ஸோ காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள், கூடவே பார்த்தீங்கன்னா கறி மசாலாவும் சேர்த்துறோம். தேவையான அளவுக்கு மல்லித்தூள். ஸோ இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து கூட்டாக அரைக்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா ஆதி காலத்து முறையில் உருளைகளில் பார்த்திங்கன்னா ஆட்டி எடுக்க போகிறோம். ஸோ மொத்தமாக வந்து எல்லாத்தையும் வந்து சேர்த்திக்கிறோம். மொத்தமாக வந்து ஆட்டி எடுக்க போகிறோம். ஆட்டாங்கல்லில், எங்கள் சைடில் வந்து உருளைகல்லுன்னுவாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா மையாக அரைஞ்சிருச்சு. இப்போ வந்து இது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கருவாடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கருவாடு வந்து நல்லா வந்து தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா மண்ணெலாம் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து அலசி எடுக்கிறோம். நம்ம தனியாக பார்த்திங்கன்னா சுடு தண்ணி வச்சுருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா பச்சை தண்ணியில் அழைச்சிட்டு காய வச்ச தண்ணியில் வந்து அலசி எடுக்கணும். கருவாடை மறந்துட போகிறீங்க. தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து கருவாடு வந்து சுடு தண்ணியில் அலசி எடுத்துக்க போகிறோம். நம்ம கருவாட்டுக்கு வந்து என்னென்ன காய் சேர்த்த போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சேர்த்திக்கலாம். அடுத்த காய் பார்த்திங்கன்னா முள்ளங்கி. ஸோ கருவாட்டுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான காயே வந்து முள்ளங்கி தான். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சு மேலவே வந்து பாத்திரத்தை வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து எண்ணெயை சேர்த்திக்கலாம். கடுகு, வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். கறிவேப்பிலை, கொத்தமல்லி, அரிஞ்சு வச்ச முள்ளங்கியும் கத்திரிக்காயும் சேர்த்து போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா கல் உப்பு தான் எடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம ஆட்டி வச்ச கூட்டை வந்து சேர்த்த போகிறோம்.
நல்லா வந்து கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா பார்த்தீங்கன்னா ஆவி வந்துட்டு இருக்கு, நல்லா கொச்சிட்டு இருக்குங்க. காயும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடு சேர்த்த போகிறோம். கருவாடும் போட்டு முடிச்சாச்சு. நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா தரமான கிராமத்து கருவாட்டு குழம்பு ரெடிங்க. நல்லா கொச்சிருச்சு, அவ்வளோதான், சாப்பிட தொடங்கிடலாம். சூடான சாதமும் கருவாட்டு குழம்பும். ஆவி பறக்க பறக்க தரமாக இருக்குங்க, தெரிஞ்சுங்களா? சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கருவாடு நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட்டும் அடிப்பொலியாக இருக்குங்க. எப்படி வந்து கருவாட்டு குழம்பு வந்து செஞ்சோன்றதை வந்து பார்த்துருப்பீங்க. முழுசாக பாருங்கள் ஃபஸ்ட்லேருந்து. அப்போ தான் எந்தெந்த இடத்துல கருவாடு சேர்த்துறோம், காயெலாம் சேர்த்துறோம், கூட்டுலாம் சேர்த்துறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒரு தரமான ஒரு கிராமத்து கருவாட்டு குழம்பு கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.